இருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்றத்திலிருந்து 300 எம்பிக்களுடன் தேர்தல் ஆணையம் நோக்கி பகல் 11 மணிக்கு ராகுல் காந்தி பேரணி செல்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். இந்த பேரணி குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, ராகுல் காந்தி உடன் 300 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நடந்து சென்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திக்க இருக்கிறார்கள். இது தொடர்பாக ஜெய்ராம் ரமேஷ் தலைமையில் ஒரு கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தற்போது தேர்தல் ஆணையம் ஒப்புதல் வழங்கி 12 மணிக்கு இந்த சந்திப்பு நடக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, ராகுல் காந்தி இந்த வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஒரு நபர் பல இடங்களில் வாக்குப்பதிவு செய்திருக்கிறார். ஒரு நபருக்கு 2 வாக்காளர் அட்டைகள் இருக்கிறது. இதையெல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிந்தே இவையெல்லாம் நடந்திருக்கிறது என்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்து அதற்கான ஆதாரங்களையும் அவர் வெளிக்கொண்டிருந்தார். மிக முக்கியமாக அவர் வெளியிட்ட, அதாவது பத்திரிகைகளை சந்திக்கும் போது, இது நான் உருவாக்கிய ஒரு தரவுகள் கிடையாது, இது தேர்தல் ஆணையத்திலிருந்தே எடுக்கப்பட்ட தரவுகள். அந்த தரவுகளிலேயே பல வாக்குச்சாவடிகளில் பல மாநிலங்களில் ஒரு வாக்காளர் பல முறை வாக்கு செலுத்தி இருக்கிறார். ஒரே முகவரியில் பலரும் இருப்பதாக வாக்காளர் பட்டியலான தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இது போல பல குளறுபடிகள் இருக்கிறது. இதையெல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிந்தே நடந்திருக்கிறது என்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஆனால் இதுவரை தேர்தல் ஆணையம் என்பது, ராகுல் காந்தி இதுவரை எங்களை அணுகவில்லை, அவர் உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து இட்டு எங்களுக்கு வழங்கிய பின்புதான் இது தொடர்பாக நாங்கள் விசாரிப்போம், இல்லையெனில் அவர் இதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தற்போது வரை அது தொடர்பான எந்த விசாரணையும் முன்னெடுக்கவில்லை. தேர்தல் ஆணையம் கடந்த ஒரு வார காலமாகவே ராகுல் காந்தி உறுதிமொழி பத்திரத்தில் கையெழுத்து இட்டு வழங்கினால் மட்டுமே இது தொடர்பாக நாங்கள் விசாரிப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டிலும் இருப்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்று சுமார் 12 மணி அளவில் இந்த சந்திப்பானது நடக்கவிருக்கிறது. அதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் தெரிவிக்கும் போது, கண்டிப்பாக ராகுல் காந்தி இந்த உறுதிமொழி பத்திரத்தில் அவர் கையெழுத்திட்டு வழங்க வேண்டும் என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாது தேர்தல், அதாவது இன்று நடக்கக்கூடிய இந்த 12 மணிக்கு நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் சுமார் 30 தலைவர்கள் வரை இந்த சந்திப்பில் இடம்பெறுவார்கள் என்றும் தகவல் வெளியாகிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.